ஜெய் ஹோ. பசங்களை உங்களை என்டர்டைன் பண்றதுக்கு சிங்கம் சார் இப்போ ஒரு மேஜிக் பண்ண போறாரோ. இதோ பாருங்க, இந்த ஹேட்ல ஒண்ணுமே கிடையாது. இப்போ இந்த ஹேட்ல இருந்து வெளியே வரப்போகுது. அபுரக்கா டபுரா கிளி கிளி சூ சூ சூ. அட என்னப்பா இது இங்க இப்படி நடக்குது? மூளை சுத்தி ஏதோ வித்தியாசமான சில ரேஸ் எல்லாம் என் கண்ணுக்கு தென்படுது, வந்து பாரு. டாக்டர் ஜக்கா, நீங்க எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்க போயிட்டு உங்க வேலையை பாருங்க. ஆபுரக்க தாபுரா கிளி கிளி சுச்சு. ஐயோ எங்க போச்சு இட்லி தோசை. அட இது மேஜிக் ஷோவா இல்ல காமெடி ஷோவா? அடடா, அப்பெல்லாம் என்ன வத்தலா மாறுது. இங்க என்னமோ நடந்துகிட்டு சிங்கம் சார். சிங்கம் சார், மேஜிக்க விட்டு சொல்லுங்க. அங்க பாருங்க, மோனுடைய சைஸ் அப்படியே குட்டியா மாறிக்கிட்டே வருது. ஐயோ பா டாக்டர் ஜட்கா, மேஜிக்ல நீங்க தலையிடாதீங்க. இப்போ நீங்க அமைதியா இருக்கலன்னா உன்னுடைய அந்த மூளையே நான் மாயவா மறைய வச்சிருவேன். கிளி கிளி தூ சூ 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 சூ. அப்புறம் தெரிஞ்சு வத்தலா போச்சு. இது சூப்பரான மேஜிக். மூணு மாயமா மறைச்சிட்டாரு. கஜா கஜா. சிங்கம் சார், நீங்க உண்மையிலேயே ஒரு பெரிய மந்திரவாதி ஆயிட்டீங்க. நீங்க மூணை எப்படியே மாயமா மறைய வச்சீங்க. ஐயோமா நான் எதுவுமே பண்ணல. நான் ஒன்றுமே பண்ணல. என்ன இது போட்டு திடீர்னு இப்படி அசையுது? என்ன நடக்குது? அப்பா, என் ஐஸ்கிரீமையே தள்ளி விட்டீங்க. நான் தள்ளி விடல, அது பூகம்பத்தால தானா விழுந்தது. அட, இந்த பூகம்பம் திடீர்னு எங்க இருந்து வந்தது? என்னது இது? எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. எதுக்கு இப்படி எல்லாம் பூகம்பம் நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். சிங்கம் சார், நீங்க மூணை காணாம பண்ணிட்டீங்கல்ல, அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, தெரியுதா? என்ன சொன்ன? அப்படின்னா இது நீ பண்ண காரியம் தானா? ஒன்னு நாங்க விட மாட்டோம். ஐயோ, நான் எந்த ஒரு மேட்சுக்கும் பண்ணல. நான் சும்மா அங்க நின்று டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஐயோமா, இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் இருக்காங்க, யாரும் கஷ்டத்துல இருக்காங்க. பாக்கலாம். மட்டும் ரெடியா இருக்கிய? கேஸ் போத்துவோம்.
சபாஷ். பத்ரு கமான் எஸ் மோட்டு. எஸ் பத்ரு தேங்க்யூ வெரி மச் மோட்டு பத்லு சார், நீங்க எங்களை காப்பாத்திட்டீங்க. தேங்க்யூ அங்கிள். ஆபுரக்கா தாபுரா கிளி கிளி சூச்சு ஆபுரக்கா தாபுரா கிளி கிளி சூச்சு. அதை எதுக்காக இது வேலை செய்ய மாட்டேங்குது? சிங்கம் த மேஜிஷியன். அந்த மூன் மயமா மறைஞ்சதுனால பூகம்பம், பேரலைகள், வெதர் சேஞ்சிங் இது எல்லாமே நடக்க போகுது. இந்த பூமியே அழிய போகுது. மூணு நாம தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். கஜகஜா, எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. The great சிங்கம் சார் மேஜிஷியன் தான் மூணு கிளி கிளி சோன்னு சொல்லி அப்படியே மறைய வச்சுட்டாரு. அவர் தன்னுடைய மந்திரத்தால மறுபடியும் அதை கொண்டு வந்து வச்சிருவாரு. ஐயோபா மூணு காணாம பண்ணவே இல்லை. அதை விட நானே காணாம போயிருந்தேன். விட நான் ஜூத்து. அட கசிட்டாரா, இங்க பாருப்பா, இதோட விளையாடுற நேரம் கிடையாது. பத்துல நம்ம சீக்கிரம் கிளம்பு. நாம போயிட்டு அந்த போர்டை தேடலாமா? ஆமா, இந்த போர்டு அப்படி எங்கதான் போச்சுன்னு நாம தேடி கண்டுபிடிக்கலாம். முதல்ல இருந்தா The king of Jaglu Forest, the king of all time and the universe. Mighty, almighty Magnetos வந்துட்டே இருக்காங்க. Mighty Magnetos வாழ்க, Mighty Magnetos வாழ்க, Mighty Magnetos வாழ்க. கேங்கின் டோரஸ் நிவாசிகளே, நான் எப்பவுமே ஒரு கனவு கண்டிருக்கேன். எப்படியாவது அந்த சந்திரனை மடக்கி என் மகுடத்துல நான் சூட்டிக்கணும். இன்னைக்கு அந்த கனவு நினைவாயிருக்கு. அறிமுகம் படுத்துகிறேன். தமு கொடுங்க. என்ன மட்டும் பாராட்டினா பத்தாது, என்னுடைய நண்பன் வைசரி நீங்க பாராட்டி ஆகணும். வைசர் வாழ்க வாழ்க, வைசர் வாழ்க வாழ்க. சார் வா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீ அதை உண்மைன்னு நினைச்சிட்டியா? நான் எதை சொன்னாலும் உண்மைன்னு நம்புறதா? இங்க இருந்து போயிடு. கேங்க தோரஸ்ல யாரையாவது பாராட்டணும்னா என்ன மட்டும்தான் பாராட்டணும். Mighty Magnetos வாழ்க, Mighty Magnetos வாழ்க. பல மாதங்களா என்னுடைய நண்பன் இந்த வைசர் என்னுடைய கைடன்ஸ்ல நான் சொன்னதெல்லாம் கேட்டு ஒழுக்கமா நடந்திருக்கான். இரவு பகல் கடுமையா உழைச்சி ஒரு அற்புதமான ஸ்டோனை தேர்ந்தெடுத்து இதுல பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். என் உடம்புல இருக்கிற அத்தனை பவர்ஸும் வெளியே வந்து இது வழியா கல்லுல போய் சேர்ந்துருது. அதோட என்னுடைய சக்திகள் இந்த ஸ்டோனுக்குள்ள போய் 100 மடங்கு அதிகமாயிருது. இதனால எந்த பிளானட்டையும் சின்னதாக்கி அதை நம்ம கூட வச்சுக்க முடியும். நம்மளால எதை வேணும்னாலும் சாதிக்க முடியும். இந்த மூன் ட்ராக்கிங் டிவைஸ் நமக்கு சரியான வழியை தாப்பா காட்டிக்கிட்டு இருக்கு. மோட்டு நேரா போய்கிட்டே இரு. ஓகே பெரியாண்டா. எஸ் பெரியாண்டா, அங்க பாருங்க. ஆட திடீர்னு இந்த தட்டர்தான் எங்க இருந்து பார்த்தது? ஆட இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு டாக்டர் சொக்கா? ஆட என்னப்பா இங்க வந்து மாட்டிக்கிட்டோம்? ஆனா மூன் அந்த பிளாக் ஹோல்குள்ள தான் தெரியுது பாருங்க. ஆனா இங்க நாம போக முடியாதுப்பா. ஏன்னா அந்த நேரத்துல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேஸ் அங்க ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. மோட்டோடி வண்டியை திருப்பிங்கப்பா. ஒரு தடவை நம்ம முன்னேற ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் பின்னோக்கி போகவே கூடாது பிரதர்.
எவன் பயப்படுறானோ அவன் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிடுவான். சண்டா மாமா நாங்க வந்துகிட்டே இருக்கோம். கேளுப்பா, உள்ள போனா நம்ம பெரிய பெரிய ஆபத்துல தப்பிக்க வேண்டியிருக்கோம். ஆஹா, வெயிட்டா மேல விழுந்துருச்சு நோய். டாக்டர் ஜட்கா எங்க போனாரு? பிக் பிரதர் எங்க இறக்கி போனாரு? இல்ல ஒருவேளை அந்த பிளாக் ஹோல் அவரை உயிரோட விழுகிடுச்சா என்ன? என்னுடைய பெரிய அண்ணா எங்க போறீங்க? தம்பிகளே, நண்பர்களே, நான் சொல்லவே மறந்து போயிட்டேன். ஒவ்வொரு சீட்டுக்கு கீழேயோ ஒரு பேராஷூட் இருந்திருக்குப்பா. பேராஷூட் இருந்த விஷயத்தை எங்க கிட்ட கூட உங்களுக்கு சொல்ல தெரியலையா? இப்ப நம்ம என்ன பண்றது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. அங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேஸ் இருக்கிறதுனால இன்ஜின் மாதிரியான பொருட்களை அங்க போக முடியாது. ஆனா என்கிட்ட ஒரு அற்புதமான ஐடியா இருக்கு பாருங்க. இப்போ என்ன ஐடியா இருக்கு? மறுபடியும் நாம இங்க மாட்டிக்க போறோமா என்ன? ஆனா இல்லப்பா, ஒரு தடவை நான் சொல்றத கேளுங்க. சரி, சொல்லி தல. Yes. சிங்கம் சார், நீங்க மந்திரத்தால மூணு எப்படி காணாம பண்ணீங்க? என்னோட 20 வருஷ அனுபவத்துல முத தடவையா நான் இப்படி ஒரு மேஜிக்க பார்த்தேன். பிரமாதம். ஐயோம்மா, நான் எந்த ஒரு மந்திரத்தையும் செய்யல கதிசார். நண்பர்களே, என்கிட்ட இந்த ஸ்பெஷல் பைனாகுலர் இருக்குப்பா. இதனால எல்லாத்தையும் பார்க்க முடியுது. இதுதான் அற்புதமான இடம். இதுல இருந்து பேக் ரோலுக்கு அழகா போயிடலாம். தெரியுதா? வாங்க பிக் பிரதர், ஏடிய கொண்டு வந்தாச்சு. இப்போ என்னுடைய இந்த கெமிக்கலை வச்சு இந்த ஏணி அப்படியே பெருசாகி நேரம் வானத்தை போய் டச் பண்ணிடும். நாமளும் மேல ஏறி போயிடலாம். சரியா? பெரியண்ணா, நான் இத கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிக்கவா? இந்த மகா காரியத்தை நான் என் கையால பண்றதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அத கொஞ்சம் கொடுங்கல. நிறைய கெமிக்கல்ஸ் கிடையாதுப்பா. இது இருக்கிற கெமிக்கல்ஸ் அவ்வளவுதான். ஏதாவது குழந்தை வச்சுட்டோம்னா அப்புறம் இந்த ஏடியை என்னால பெருசாக்கவே முடியாதுப்பா. கொடுத்துருப்பா, கொடுத்துரு. பாட்டில கொடு. கொடுக்க மாட்டேன். மோட்டோ ஒரு நிமிஷம் இரு. அட பிக் பிரதர், என் மேல நீங்க கொஞ்சம் நம்பிக்கை வையுங்களே. நான் தான் மோட்டு. என்ன எப்படி ஆயிடுச்சு? முள்ள குத்திருச்சு. ரொம்ப தூர குத்திருச்சு. தம்பி, என் நண்பரை காப்பாத்துக்கோ. எஸ். ஐயோப்பா, முடியல. குத்துது. ஆகா, எந்த என்ன பைது வளர்ந்துகிட்டே போகுது. மாமியாரா, சிங்கக்காரி பண்ணா பறக்கும் போல எனக்கு தோடுது. ஒண்ணு புடிச்சிட்டு தொங்க விடணும். நான் நேரம் தொங்க விட வேண்டியதானே. அடே கப்பா, கசித்ததாம். ஏதாவது பண்ணியாகிறப்போ இருக்கு. இப்ப என்ன பண்றது? டாக்டர் ஜட்கா, இவ்வளவு தூரம் போகணும். இப்ப நாம என்ன பண்றது? ஆனா இருங்கப்பா, ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். கொடு, அதை என்கிட்ட கொடுத்துரு. எக்ஸாக்ட்டா மூணு எங்க இருக்கு நான் பார்த்து சொல்றேன். வேண்டாப்பா, அதை கொடுத்துரு. பிக் பிரதர், என்ன காப்பாத்துங்க. பத்தலும் என்ன காப்பாத்தவாங்க. என்ன பிடிக்கல யாராவது. கையப்படி. நான் உள்ள போனா தொலைஞ்சு போயிடும். சீக்கிரமா என்ன இழு. பத்தலும்
ஐயோப்பா சம்சார். அவங்க ஜட்கா விட்டுடாதீங்க இல்லைன்னா நாங்கள் அப்படியே உள்ள போயிட்டு நானும் முயற்சி பண்றோம்ப்பா ஆனா எவ்வளவு நாள் தான் புடிச்சிட்டு இருக்க முடியும்னு தெரியல காப்பாத்துக்கு ஒரு வழியா நாம தப்பிச்சிட்டோம் ஆனா இங்க இருக்கிற பூமி ரொம்பவே சாஃப்டா இருக்குப்பா இங்க என்ன நடக்குது இந்த இடத்துல கூட எர்த்குவேக் வருமா என்ன இங்க என்னப்பா நடக்குது இந்த பூமி என்ன மேல் நோக்கி போய்கிட்டே இருக்கு இவ்வளவு பெரிய கையா இவ்வளவு பெரிய மனுஷனா இது ஏதோ பார்க்கறதுக்கு ஜெயிண்ட் மாதிரியே இருக்கு எல்லாரும் போடுங்க எதுக்காக ஓடுறீங்க நீ ரெஸ்ட் எடுக்கிறியா இங்கேயே நாம உழைச்சுக்கலாம் எவ்வளவு தூரம் ஓடுவீங்க ஏய் நீங்க இப்படி எல்லாம் போக முடியாது சார் அந்த ஜெயிண்ட்டுக்கு பக்கத்துல போக வேணாம் அவனை விட்டு தள்ளி போகணும் நீ திரும்ப வந்துட்டியா ஐயோ இல்ல பரவாயில்ல வா வா இல்ல இல்ல நான் போறேன் என்ன நடக்குது இங்க தப்பிச்சு நல்ல வேலை கீழே விழல ஜாக்கிரதையா இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இறந்தது ஏதோ மேல வந்து மூண்ட மாதிரி இருக்கு இது ரொம்ப பெரிய இலப்பா என்னோட 20 வருஷ அனுபவத்துல இப்படி ஒரு இடத்த நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லப்பா இவ்வளவு பெரிய ஃப்ளவரா இதுக்கு முன்னாடி நானே ரொம்ப கேவலமா இருக்கேன் நம்ம சைஸ் ரொம்ப குட்டியா போயிடுச்சுப்பா இப்ப நாம என்னதாடா பண்றது நம்மளுடைய சைஸ் எதுவும் மாறவே இல்ல மோட்டோ இங்க இருக்கிற எல்லாமே தான் ஜெயிண்ட் சைஸ்ல இருக்கு ஆனா இப்ப தேவையில்லாம பேச வேணாம்ப்பா எந்த காரியத்துக்காக வந்தப்போ நாம அந்த கவனிக்கலாமா கரெக்டா சொன்னீங்க பெரிய அண்ணன் வாங்க போய் நம்ம 3 தேடலாம் ஓகே பத்துலு நண்பர்களே கவனமா தேடுங்க இங்க நமக்கு 3 க்ளூ கண்டிப்பா கிடைச்சிருப்போம் இந்த இடத்தை சுத்தி பார்க்கிறதுக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு நண்பர்களே அடேங்கப்பா பார்த்து வாங்க ரொம்பவும் அருமையா இருக்கு ஆஹா என்ன ஒரு அற்புதமான காட்சி ஐயோப்பா
இவ்வளவு பெரிய ஃப்ளவரா? இத ஃப்ளவர்னு சொல்ல மாட்டாங்க, ஸ்லைடுன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் என்னையே ஃபாலோ பண்ணி வாங்க, ரொம்ப ஜாலியா இருக்கு. ஆனா கீழே இறங்கி வரீங்களா? அட கசிட்டாரா, பயப்படாதப்பா. ஒரு கால் எடுத்து முன்னாடி வை, அப்புறம் தன்னால நீ கீழே வந்துருவ. அப்படியா? சரி. தப்பிச்சிட்டேன். ஆனா என்ன மரத்துல ஒட்ட வச்சிட்டியே. களைச்சு போயிட்டேன். நண்பர்களே கொஞ்சம் சீக்கிரமாக. அடடா இது என்னது? அடடா இதுல நான் இப்ப உடனே ஊஞ்சல் ஆட போற பாருங்க. இந்த ஊஞ்சல் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கு. வா, இது என்ன கொஞ்ச நேரமா தள்ளாத ஆடிக்கிட்டு இருக்கு. பின்னாடி பாரு, பின்னாடி பாரு. நல்லா இருக்கு. இவ்வளவு பயங்கரமான பூச்சியா? பூச்சி ஒழுங்கா தள்ளி போயிடு. இது அந்த பூச்சியவே சாப்பிடுச்சு. ஓடுங்க போய். அந்த கோயில் என்னைய சாப்பிட பாக்குது. ஓடுங்க ஓடுங்க, யாருங்க நிக்காதீங்க, ஓடுங்க ஓடுங்க இருங்க. அது இல்ல, இங்க பாருங்க பூச்சி அண்ணன், தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சு விட்டுருங்க. ஆனா மன்னிச்சு விடப்பா, என்னுடைய வாழ்க்கையில இனிமே நான் ஊஞ்சலே ஆட மாட்டேன். மட்டு சீக்கிரமா இங்க இருந்து போயிடலாமா? முதல்ல ஒண்ணு மட்டும் தான் இருந்தது. திடீர்னு எப்பறம் இவ்வளவு ஒண்ணா சேர்ந்து பார்த்தாங்க. ஆஹா, இந்த மரத்துக்கு உயிர் இருக்கலாம். மக்களும் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நம்மளையும் துரத்துக்கிட்டு இருக்கலாம். ஓடுறா ஓடுறா ஓடுறா. ஆனா என்னப்பா இது நம்மள விடாம துரத்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்க. இதுக்கப்புறம் இதை நான் கவனிக்கல. ஐயோமா, இங்க இருக்கிற இளநீரும் ரொம்பவே பெருசா இருக்கு. ஐயோமா. You are right, Singam sir. Hey, thank God. Kill that பூச்சி immediately. Okay, Singam sir. ஐயோமா, உது ஜூத்து. கஜா கஜா, இப்போ எப்படிப்பா தப்பிக்கிறது? இதை எதை பார்த்தாலும் ஒரே தண்ணியா இருக்கேன். ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. நம்ம தப்பிங்க. தப்பிச்சிட்டோப்பா. ஜெக்னோதாரஸ் நிவாசிகளே, இன்னைக்கு ஆல் மைட்டி மேக்னத்தாரோடைய மகுடத்தை அவருக்கு இன்னைக்கு சூட்டப்படும். அதுல 3 இருக்கும். நான் கடுமையா உழைச்சி அன்பா இந்த மகுடத்தை மன்னிக்கணும். நான் ஆல் மைட்டி மேக்னத்தாருடைய கட்டளைக்கு அடிபணிஞ்சு இந்த மகுடத்தை பண்ணி இருக்கேன். மைட்டி மேக்னத்தார் இரவு பகலா உழைச்சி இதுக்கான டிசைனை கண்டுபிடிச்சிருக்காரு. மகுடத்தை கொண்டு வந்துருங்க. பெகோபேட். மைட்டி மேக்னத்தார் வாழ்க வாழ்க. மைட்டி மேக்னத்தார் வாழ்க வாழ்க. மைட்டி மேக்னத்தார் வாழ்க வாழ்க. மைட்டி ஆல்மைட்டி மேக்னத்தார், சின்ன மனிதர்கள் நம்ம கேக்னத்தாரஸ்க்கு வந்திருக்காங்க. எங்க இருந்து கீழே விழுந்தாங்கன்னே தெரியல. நான் அவங்கள பிடிக்க முயற்சி பண்ண, ஆனா அவங்க ஓடிட்டாங்க. என்ன, நீ பண்ண தப்புக்கான தண்டனை உனக்கு கிடைக்கும். 2 குற்றத்துக்கும் உனக்கு தண்டனை கிடைக்கும். 2 குற்றமா? நான் எப்ப பண்ண மைட்டி மேக்னத்தார்? வந்த உடனே என்னுடைய புகழை நீ பாடல. மைட்டி மேக்னத்தார் வாழ்கன்னு நீ சொல்லவே இல்லையே. 2வது குற்றம், நீ அவங்கள தப்பிச்சு ஓட விட்டுட்ட. 2 மிகப்பெரிய தவறுகளை நீ செஞ்சிருக்க. அதெல்லாம் கிடையாது. நானும் ஓடி போயிடுறேன்.
இங்க இருந்து போயிடு. நான் இங்க இருந்து ஓடி போயிடுறேன் கிங் மேக்னத்தார். இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்ல நாள். அவங்க கண்டிப்பா பூலகவாசிகளா தான் இருப்பாங்க. இந்த மூணை தேடி தான் அவங்க வந்திருக்கணும். பரவாயில்ல, அவங்களுக்கு நம்ம மூணை காட்டுவோம். பெக்கபே, போ, அந்த பூமி வாசிகளை என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து. கஜா கஜா, என்னோட 20 வருஷ அனுபவத்துல எப்பவுமே நான் இந்த மாதிரி ஒரு போட்டி போனதே இல்லப்பா. டேய் பத்துலு, இங்க பாரு, அங்க இருக்க டாக்ஸ் எல்லாம் இப்ப ஆகாயத்துல பறக்குதுங்க. ஆனா அது எதுவா இருந்தாலும் சரி, ஆனா அது பெரிய ஆபத்து தான். நாம சீக்கிரமா இங்க இருந்து வெளியில போயிடணும் வாங்க. அட இதுக்கு என்ன சீக்கிரம் போயிடலாம். இது ஏதோ பெரிய பேர்டு மாதிரியே தெரியுது. ஐயோம்மா. ஆஹா, இங்க நம்ம நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. சீக்கிரம் ஓட்டுங்க, ஓட்டுங்க, சீக்கிரம். இது இந்த எதிரில பெரிய வாட்டர் ஃப்ளோ வருது. இப்போ இந்த பேர்டு நம்மளை எப்படி கூட்டிட்டு கஜா கஜா, சிங்கம் சார், உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சோ? நாம இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல விழுந்தா அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம இதை வருது பாரு, இதுகிட்ட மாட்டினாலும் அவ்வளவுதான். டேய் பத்துலு, என்னால வெறும் வயத்துல எதையுமே யோசிக்க முடியல. சீக்கிரம் ஏதாவது யோசிய. ஐடியா, சிங்கம் சார் கசிட்டாராம், நீங்க உங்க 2 பேர் சைடுல இருக்கிற இலைய கெட்டியா பிடிச்சுக்கோங்க. நானும் மோட்டுவும் இந்த பக்கம் இருக்கிறத கெட்டியா பிடிச்சுக்கிறேன். அடடா, நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? யாராவது எங்களை காப்பாத்துங்க. யாரும் விட்டுறாதீங்க, பிடிங்க. ஆனா அப்பளம் தேஞ்சு வத்தலாம் போச்சு. பேர்டு இங்க தான் வருது, பேர்டு இங்க தான் வருது. ரைட்ல போங்க, ரைட்டு. சீக்கிரமா ரைட்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா அதுக்கு ரைட் இல்ல, நமக்கு ரைட்டு போக சொன்னேன்னு. லெஃப்ட்ல போங்க, லெஃப்ட்ல போங்க. ஆஹா, தப்பிச்சுட்டேன். ஆனா இது என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்து. போங்க போங்க. நாம சாதிச்சிட்டோம். பயங்கர கோவத்துல வேற வருது. பத்துலு, என்னை காப்பாத்து. அந்த பறக்க விட்டுக்கடா, என்ன பண்ணலாம்? பத்துலு, சின்ன வயசுல அம்மா சொல்லுவாங்க நிறைய பாலு குடின்னு. அவங்க சொல்ற பேச்ச நாமளும் கேட்டுருந்தா நாமளும் இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கலாம்ல. ஆனா போப்பா, எங்க வந்து மாட்டிக்கிறோம். பூமி வாசிகள் அந்த கெகனத்தோரஸுக்கு வரவேற்கிற I am mighty, almighty Magnathos, the ruler of Gaganathorus. நீங்க எல்லாரும் ரொம்ப குட்டியா, ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. நாங்கதான் மோட்டு பத்துலு. இவங்க தான் எங்களுடைய நண்பர்கள் டாக்டர் ஜட்கா, கசிட்டா ராமன். இவர் தான் இன்ஸ்பெக்டர் சிங்கம் சார். இங்க பாருங்க, நாங்க எங்களுடைய 3 தேடிதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். 3 எடுத்துக்கிட்டு நாங்க இங்க இருந்து போயிடுவோம். எங்களால உங்களுக்கு எந்தவித ஆபத்தும் வராது. உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதா? நீங்களே குட்டி குட்டியா ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு என்ன ஆபத்து வரும்? ஐயோ பா, மூடு எங்க இருக்கு அதை சொல்லுங்க.
இல்லனா இந்த நேம் சிங்கம். இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். சொல்றது புரியுதா? இம்பாசிபிள். இதோ இங்க பாருங்க, உங்க மூன் இங்க இருக்கு. நல்லா பாருங்க உங்களுடைய மூன். ஏப்பா உங்களுக்கு என்ன மூளைய முட்டிலையா வச்சிருக்காங்க? எங்க மூட் இவ்வளவு குட்டியாலாம் இருக்காது. அது ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. மூணு சின்னதா இருக்கிறத நம்ம டாக்டர் ஜக்கா சார் கூட கவனிச்சாரு. ஆனா இதை இவன் எப்படி செஞ்சிருப்பான்? அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இது கண்டிப்பா எங்களுடைய மூணே கிடையாது. எங்களுடைய அவ்வளோ பெரிய மூணை நீ எப்படி இவ்வளவு சின்னதா தயார் பண்ண? நாங்க சாதாரண மனிதர்கள் கிடையாது. எங்களுக்குள்ள ஏகப்பட்ட சக்திகள் இருக்கு. வாங்க, உங்களுக்கு காட்டுறேன், எப்படி பண்ணுன்னு காட்டுறேன். இப்ப மோன் என்னுடைய மகுடத்துல அழகு சேர்க்கும். இப்படிதான் மோன் என்னுடைய பிடியில சிக்கிச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள்னா உங்களுக்கு நான் காட்டணும். இன்னைக்கு நீங்க எல்லாரும் என்னுடைய விருந்தினர்கள். என் கூட உட்காந்து சாப்பிடுங்க. நாளைக்கு நான் உங்களை சாப்பிடுவேன். ஆஹா, சுவையான சாப்பாடு. உனக்கு வேணுமா? இந்தா. முதல் முறையா பூமிவாசிகள் விருந்தினர்களா வந்திருக்காங்க. விருந்தும் வல்ல எந்த ஒரு குறையும் இருந்திடக்கூடாது. வயிறு நிறைய இவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. ஜெய் ஹோ! எந்த அளவுக்கு அக்கறை காட்டுறீங்க? உங்களுக்கு பரந்த மனசு. நீங்க ஒரு மகான், இரக்கம் உள்ளம் கொண்டவரு. என்ன, நாளைக்கு காலையில எங்க மூணு மட்டும் திருப்பி கொடுத்துடுங்க. மூணு திருப்பி கொடுக்க முடியாது. எங்க போனாங்க? எங்க ஓடி போனாங்க? அது வந்து அவங்க உங்களோட சூப்ல விழுந்துட்டாங்க. ஐயோ, இப்படி இருக்கு. எல்லாரையும் வெளியே தூக்கி போடு. இப்பதான் நான் முத முறையா சூப்புலயே குடிச்சிருக்கேன். நீ ரொம்பவே கரெக்டா சொன்ன கசிதா. ஐயோ ஐயோ அப்பா, ஐயோ என்ன நடக்குதுன்னே தெரியல. சூப்பரா இருக்கு. உங்க எல்லாரையும் நான் நினைச்சிட்டேன். இப்போ காய வச்சிருக்கேன். தேங்க்யூ சார், நாங்க மொத்தமா காஞ்சு போயிட்டோம். இவங்களுக்கு சூப்பு கொடு. சரி மைட்டி மேக்னெட்டா. இப்போ நாங்க பண்ணிருக்கிற சுவையான சூப்பை டேஸ்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா. ஆஹா, பிரமாதம். இது வந்து ஒரு வாசனை சும்மா ஜம்போட இருக்கு. எங்களுடைய சூப் எப்படி இருக்கு? நான் என்னுடைய 20 வருஷம் அனுபவத்துல இந்த மாதிரி ஒரு சூப்பை குடிச்சதே இல்ல. இதுல நல்லா கிறிஸ்பியா கடிக்கிறதுக்கு கொடுத்துருக்கீங்களே, அது சும்மா வாயில போட்ட உடனே அப்படியே கரைஞ்சு போயிடுது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ். லிசர்ட் டெயில் சூப்ல மவுண்டன் ஸ்பைடர்ஸ் லெக் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். உங்களுக்கு என்னுடைய சூப்பு பிடிக்கலையா? இவங்க சூப்புலயே போட்டுடு. இவங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் ருசிக்கிறேன். நல்லா இருக்கே, சூப்பு நல்ல சூப்பரா இருக்கு. ஆமா, பிடிச்சிருக்கு. ஆமா, எனக்கும் தான் பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் ஏன் இந்த விஷயம் எங்க யாருக்குமே தெரியல அப்படின்னு தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து கத்தணும். லிசர்ட் டெயில் சூப்பு எவ்வளோ டேஸ்டா இருக்கு. அதோட கிறிஸ்பி ஸ்பைடரோட லெக்ஸ் ரொம்ப கிறிஸ்பியா டேஸ்டா இருக்கு. நான் தான் சொன்னல, சூப்பு ரொம்ப டேஸ்டியா இருக்கும்.
இந்த சூப்புல ஒரு புது டேஸ்ட் வருது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு புதுசா நீ எந்த மசாலாவை போட்ட? இந்த ஹியூமன் சூப்ல விழுந்துட்டாங்க. அது இவங்க உடம்போட ஸ்மெல்லு தான். வாவ், இவங்க உடம்போட ஸ்மெல் இவ்வளவு டேஸ்டா இருக்கா? அப்போ உடம்பு எவ்வளவு டேஸ்டா இருக்கும். நாளைக்கு சூரியனை இங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்களை என்னுடைய சூப்புல நீ கலந்து கொடு. நாளைக்கு நான் கொண்டாடுவேன். ஒவ்வொருத்தரையா நான் சூப்புல போட்டு சாப்பிடுவேன். இங்க பாரு மேக்னோத்தார். மேக்னோத்தார் இல்ல, மைட்டி, ஆல் மைட்டி மேக்னோத்தார்னு கூப்பிடு. அதுதான் சொல்ல வந்தேன், மைட்டி மேக்னோத்தார். இந்த 3 மட்டும் இல்லன்னா எங்க உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா இறந்துருவாங்க. அதனால நாங்க இந்த 3 சீக்கிரமா எங்களுடைய உலகத்துக்கு எடுத்துட்டு போயே தீரணும். அதோட நாங்க போட்டு பார்த்தோம். ஒரு தடவை நாங்க முடிவு எடுத்துட்டா அதுக்கப்புறம் எங்களோட பேச்ச நாங்களே கேட்க மாட்டோம். தடுக்க முடிஞ்சா நீ தடுத்துக்க. இதுதான் உங்களுக்கு கொடுக்கிற சேலஞ்ச். இவளோட குட்டி குட்டியா இருக்கிற இந்த மோட்டு பக்லு எனக்கு சேலஞ்ச் பண்றீங்களா? சேலஞ்ச் அக்செப்டட். அப்போ நான் சூரியனை இங்க கொண்டு வந்து என்னுடைய மகுடத்துல நான் சூட்டிக்க போறேன். இது நான் உங்களுக்கு கொடுக்கிற சேலஞ்ச். முடிஞ்சா தடுத்து பாருங்க. யூ வைசர், நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேனோ? நீங்க மவுண்ட் ஆஃப் மிஸ்டிக்கல் பவருக்கு போய் பஞ்ச சக்திகளின் பவரை பெற்றுட்டீங்கன்னா உங்களால சூரியனை கூட கட்டுப்படுத்திட முடியும். ஆனா இது எல்லாம் நீங்க காலையில தான் பண்ணணும். நாளையில இருந்து அடுத்த 100 வருடங்கள் அந்த பவர் எதுவும் உனக்கு ஒன்னா கிடைக்காது. நாளைக்கு நான் பஞ்ச தத்துவ பவர்ஸ அடையதா போறேன். அப்புறம் சூரியனை இங்க கொண்டு வருவேன். என் மகுடத்துல நான் சூடிப்பேன். அப்போதான் பூமி மொத்தமா ஒரு செகண்ட்ல அழிஞ்சிடும். அப்புறம் எந்த மனிதர்களும் இங்க வந்து நமக்கு தொல்லை கொடுக்க மாட்டாங்க. இவங்களை சிறைப்பிடிச்சு வைங்க. முட்டா பசங்க 3 வாங்கிட்டு போக வந்திருக்காங்களா? வெளியே போகணும். நாம இங்க இருந்து எப்படியாவது நம்மளோட மூளை கொண்டுட்டு போகணும். சரி வாங்க, எல்லாரும் சேர்ந்து இந்த ஜெயில கெட்டியா தள்ளுங்க. தள்ளுங்க, நல்லா தள்ளுங்க. அதான் அமைதி போட்டி. ஐலசா, யாரும் விடாதீங்க. இன்னும் நல்லா தள்ளுங்க. உங்களுடைய முழு பலத்தை காட்டுங்க. சீக்கிரம் நல்லா தள்ளுங்க. அப்பதான் வெளியே போக முடியும். மெதுவா நடந்து வாங்க, யாரும் சத்தம் போடுறாதீங்க. கஜா கஜா, எல்லாரும் ஒண்ணா அப்படியே வாங்க. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வந்து அந்த கிரீடத்தை எடுக்கலாம். அந்த கிரீடம் எங்கடா இருக்கு? அங்க பாருங்க, அந்த கிரீடம் அங்கதான் இருக்கு. நமக்கு என்ன ஆனாலும் சரி, நாம அந்த கிரீடத்துல இருக்கிற 3 நம்ம உலகத்துக்கு எடுத்துட்டு போயே ஆகணும். கஜா கஜா, எடுத்துட்டு போடலாம். ஆனா அது எப்படியா மறுபடியும் பெருசாக்கி வானத்துல விடுறது? ஒரு டைம்ல ஒரே வேலை தான். மத்த விஷயங்களை அப்புறமா பேசலாம். நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. நாங்க 2 பேரும் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறோம். சீக்கிரம் வா. எஸ். சீக்கிரம் மேலே ஏறு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? யார் அது? நீ தூக்கு, கொரட்டை விட்டு தூக்குப்பா. மேக்னோத்தார் பிரதர், நல்லா கொரட்டை விட்டு தூக்கு. சபாஷ் மோட்டு. யாருமே இல்ல, யாருமே இல்ல. சீக்கிரமா வாங்க. மோட்டு, நீ முதல்ல பொறுமையா வா. அட, இது வேற யாரும் கிடையாது. நம்ம முன்னாடி பார்த்தோமே, அவனே தாங்கி வா. சீக்கிரமா வாங்க.
இங்க பாருங்க, பயப்பட வேண்டாம். இப்போ நீங்க என்ன பண்றீங்களோ அது கரெக்ட்னு எனக்கும் தெரியுது. என்னால அதிகமா உதவ முடியாது, ஆனா இங்க இருந்து வெளியில எடுக்க முடியும். ஆனா நம்ம எல்லாரும் ஒன்னா இங்க இருந்து வெளியே போக முடியாது. மேக்னத்தார் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றத பாத்துட்டான்னா அவன் என்ன உடனே அழிச்சிடுவான். என்னோட நண்பன் உங்க எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விடுவான். என் கூட வாங்க, அங்க போனதுக்கு அப்புறம் மேற்கொண்டு என்ன செய்யணும்னு சொல்றேன். ஆர்ஸ்தோசோ, கிளம்பு. என்னோட அந்த மனிதர்கள் எங்க போனாங்க? அதோ போறாங்க. ஏன் மூணையே திருடுவீங்களா? Pete. விட்டுடாத பெட்டோ பேட். ஓ, என் மூணு திரும்ப கொண்டு வா. இப்ப எப்படி தப்பிப்பீங்க? பாருங்க தம்பிகளே, நண்பர்களே, சீக்கிரம் போ. இந்த மாதிரி தப்பிச்சு உங்களால போக முடியாது. என்னுடைய மூன் எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. மேக்னத்தார் நம்ம மூணை எடுத்துக்கிட்டா இனி நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போதைக்கு நம்ம இங்கிருந்து போயிடலாம். நீங்க என்கிட்ட இருந்து இந்த மூணை திருட முயற்சி பண்ணிருக்கீங்க. இப்ப நான் உங்ககிட்ட இருக்கிற சண்டையும் பறிக்க போறேன். மோட்டு பத்லு, நீங்க ஏதாவது பண்ணி மேக்னத்தார தடுத்தாகணும். மவுண்ட் ஆஃப் மிஸ்ட்ரிக்கல் பவருக்கு போங்க, ஏதாவது பண்ணுங்க, இல்லனா அவன் சன்னையே இங்க கொண்டு வந்துடுவான். சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. நாங்களும் அவரை தடுக்கதான் பாக்குறோம், ஆனா அவரோட தடியில ரொம்ப பயங்கரமான சக்தி எல்லாம் இருக்கு. அதை எதிர்கொள்றதுக்கு எங்க கிட்ட எந்த விதமான வெப்பன்ஸும் இல்லையே. அட, அந்த தடியில எந்த சக்தியும் இல்ல, அதுல இருக்கிறது அவனோட சக்தி. அந்த தடியில அவன் சக்தியை டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கான். நீங்க எப்படியாவது அவன் கையில இருக்கிற தடியை பிடிங்கிடுங்க. அப்ப அவன் சக்திகள் அந்த தடிக்குள்ளேயே கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே இருந்துடும். அவன் அந்த தடிக்கு கமாண்ட் கொடுத்து அந்த சக்திகளை பயன்படுத்துவான். ஐடியா, நாம ஏதாவது பண்ணி அந்த தடியை அவன்கிட்ட இருந்து பறிச்சிடலாம். அந்த தடிக்கு நாம கமாண்ட கொடுத்து மூணை திருப்பி அனுப்பிடலாம். ஆனா அந்த தடி எங்களை விட 10 மடங்கு பெருசா இருக்கு. அதை நாம எப்படிதான் தூக்குறது பத்தலும்? இந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். அதுக்குள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது உங்ககிட்ட வந்துட்டாலே அது உங்களுக்கு தானா தெரிஞ்சிடும். ஆனா அதுக்கப்புறம் அவன் கண்டிப்பா உங்களை யாரையும் உயிரோட விட மாட்டான்.
சரி பரவாயில்ல எங்களுடைய பூமி எப்படியாவது காப்பாற்றப்பட்டாலே போதும். சரியா சொன்ன. ஆஹா, உங்கள மாதிரி நண்பர்களை முதல் முறையா பாக்குறேன். உங்களோட பூமியை காப்பாத்துறதுக்கு நீங்க உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கீங்க. சரி, டைம் ஆயிடுச்சு. நீங்க ஆர்ஸ்தோஸோல போங்க. சீக்கிரமா போயிடுவீங்க. நான் அப்புறமா வரேன். ஆர்ஸ்தோஸோ, கிளம்பு. இவங்கள மவுண்ட் ஆஃப் மிஸ்டரிக்கல் பவர்ஸ்க்கு கூட்டிட்டு போ. இங்க ஒண்ணுமே இல்ல. அந்த பஞ்ச தத்துவம் எங்க இருக்கு? மைட்டி மேக்னத்தார், அந்த 5 பில்லரும் பஞ்ச தத்துவத்தோட அடையாளமாகும். காற்று, தண்ணீர், ஆகாயம், அக்னி, அதோட பூமி. 100 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த சம்பவம் நடக்கும். அப்போ இந்த மலைகள்ல இருக்க அத்தனை சக்தியும் ஒண்ணு கூடி எல்லாம் ஒரே இடத்துல வந்து சேரும். சீக்கிரமா இறங்குங்க. ஓகே, அப்போ சீக்கிரம் வாங்க. அந்த கல்லு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கங்க. வைசர், திடீர்னு எதுக்காக இங்க காத்து வேகமா வீசுது? வைசர், இங்க என்னதான் நடக்குது? மைட்டி மேக்னத்தார், பவர்ஸ் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்க உள்ள போயிடுங்க. எது வரைக்கும் இந்த காத்து வீசுறது நிக்கலையோ நீங்க உள்ளவே நில்லுங்க. நீங்க அங்க இருந்து வெளியே வந்தா சக்திகள் உங்களுக்கு கிடைக்காது. அதோட இந்த சந்தர்ப்பமும் திரும்பவும் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ சூரியன் எனக்கு சொந்தமாக போகுது. Start as planned. ஓகே மோட்டு. Hey, Tegos. Attack. சிங்கம் சார். சிங்கம் சார், நாங்க உங்க பொசிஷனுக்கு வரணும். ஓ, எஸ், வாங்க. அரடா, இது கீழே நாம நசுங்கி போயிடுவோம்னா பார்த்தோம். இது வந்து யாரோட கைக்கு வருமோ அது வந்து அப்படியே சைஸுக்கு மாறிடும். அதுதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டி போல இருக்கு. போட்டு வா, கிளம்பல. ஏய், stop. மூளை ஒழுங்கா இங்க கொண்டு வந்துரு. இல்ல, என்னுடைய வாய்க்கிறது போயிடுதா? இவங்களா யாரு? என்னுடைய மூணு அவங்க கையில இருக்கு. போட்டு ஜாக்கிரதை. மூணு ஜாக்கிரதையா வச்சுக்கோ. விட மாட்டோம். எங்களை தான் உங்களை விட போறது இல்ல. எஸ், சாத்தான் ஹியூமன்களை எங்க ஓடுறீங்க? நில்லுங்க. இன்னும் எவ்வளவு நேரம்? இன்னும் கொஞ்ச நேரம் தான். என்ன தைரியம் இருந்தா இங்க வந்திருப்பீங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க இலாக்காவுக்கு வந்திருப்பீங்க? எங்களுடைய தைரியத்தை நீங்க இன்னும் முழுசா பார்க்கல.
ஏக சீதாராம் ரெடியா இருக்கியா? ரெடியா இருக்கேன். ஏய் நில்லு. தள்ளி போய் நான் போறேன். வா 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 வா. விழுந்துட்டியா? எங்களை பிடிக்க வர மாட்டியா? என்னையா கிண்டல் பண்றீங்க? விட மாட்டேன். Don't you fear when Chingam is here. இப்ப நான் சொன்ன கைப்பற்றதா போறேன். முதல்ல என்னுடைய மூணை கைப்பற்றிதான் ஆகணும். மோட்டு பாத்துலோ, இதோ நான் வந்துகிட்டே இருக்கேன். இப்ப எப்படி தப்பிச்சு போவீங்க? விடுங்க. என்னையே எதிர்ப்பீங்களா? இத பாரு. Attack. அட, இதுக்கு பவர் என்னாச்சு? நாம யூஸ் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால தான் இதனுடைய பவர் எல்லாம் இதுக்குள்ள இருந்து வெளியே போயிருக்கணும். இப்ப நாம மறுபடியும் இதை எடுத்துட்டு போய் அவன் கையில கொடுத்தாகணும். கேளு. என்னுடைய ஸ்டாப். ஓடிட்டாங்களா? ஆஹா, மறுபடியும் அதுக்குள்ள சக்தி நிரம்பியாச்சு. ஓட்டோ பாத்துலோ, நீங்க எங்க இருந்தாலும் மரியாதையா என் மூணை திருப்பி கொடுத்துருங்க. இல்லன்னா கொசுவை நசுக்கிற மாதிரி உங்களை நசுக்கிருவேன். வா வா. எங்க இருக்க? தைரியம் இருந்தா வெளியே வா. ஆஹா, வெளிய வர எங்களோட தைரியத்தை பாரு. அப்புறம் உன்னோட மூட வாங்கிட்டு போயிடு. அட, எங்க இருக்கீங்க? ஆனா இங்க இருக்க. என்னைய ஏமாத்த பாக்குறீங்க? மரியாதையா எங்க இருக்கீங்க? மேக்னத்தோர் இல்ல, மல்டி மேக்னத்தோர்னு சொல்லுங்க. அட, இவனுக்கு இன்னும் மண்ணை கப்ப வைக்கணும். மட்டும் ஓடு. சீக்கிரம் வா. ஐயோபா, மோட்டு பத்துலும் என்ன பண்றீங்க? வாங்க, நாம இதுல போகலாம். வாங்க வாங்க, சீக்கிரமா வாங்க. கச்சா கச்சா. என்னோட 20 வருஷ அனுபவத்துல நான் இத மாதிரி குதிரை சவாரி பண்ணதே இல்ல. எதுக்குடா திடீர்னு ஸ்டாப்னு சொன்னேன்? நம்ம கிட்ட இப்ப அவ்வளவு நேரம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். போட்டு வா, நம்ம உடனே மூணு அதோட இடத்துக்கு அனுப்பி வச்சிடலாம். ஓகே பத்துலு. மூணை மறுபடியும் அதோடைய ஒரிஜினல் ஸ்டைலுக்கு மாத்தி அதோடைய இடத்துக்கு அனுப்பிடு. என்னுடைய மூன் உங்களோட நான் இப்ப விட போறது இல்ல. என்னுடைய மூணு தப்பிச்சிருச்சு. என்னுடைய உங்களை விட மாட்டேன். நசுக்க போற என்னுடைய மூணை என்கிட்ட இருந்தே பறிச்சிட்டீங்க. இப்ப உங்களுடைய அழிவு நிச்சயம்.
இனிமே உன்னால தப்பிக்க முடியாது. இல்ல முள்ளு குத்துருச்சு, முள்ளு குத்துருச்சு. மேக்னத்தோர் அவங்கள விட்டுடு. மூன் போச்சுன்னா பரவாயில்ல, அதோ சன் வந்துருச்சு. நீ போய் அத புடி. தேங்க்யூ தேங்க்யூ, இத நான் மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு சும்மா மேக்னத்தோர் நீ கூப்பிடுற. மைட்டி மேக்னத்தோர்னு யார் கூப்பிடுவாங்க? ஐயோ சீக்கிரம் எந்த ஓடி போங்க. அட தம்பி டப்பா ஓடுங்கப்பா. இந்த பூமி வாசிகளை விடாதீங்க. அது வரைக்கும் நான் சொன்ன திருட பாக்குறேன். என்னையா கிண்டல் பண்றீங்க? விட மாட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் என்னுடைய வேட்டை. உனக்கு எங்க இருந்து தைரியம் வந்தது? ஏன் இறையை நீ பறிக்க கூடாது? மைட்டி மேக்னத்தார் விடக்கூடாதுன்னு நீங்க தான் சொன்னீங்க. விடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அவங்கள ஓட விடக்கூடாது, சிறையில புடிச்சு வையுங்க. ஓகே மைட்டி மேக்னத்தார். இப்போ எங்க போயிடுவீங்க? என்னால வெறும் வயத்துல எதையுமே யோசிக்க முடியல. நீ தாண்டா எதா யோசிக்கணும். ஐடியா சிங்கம் சார். உறிஞ்சரிச்ச பத்தலு. எஸ் தேங்கா கோ கோ சீக்கிரம் கவர் த சண்டே. ஓகே சிங்கம் சார். இப்போ சன் எனக்கு சொந்தம். இப்ப யாரு என்ன மந்திரம் பண்றாங்க? நான் உங்களை விட போறது இல்லை. இப்ப நானும் உன்னை விட போறதில்ல. மோட்டு இவன் கூட நேரா போய் சண்டை போட முடியாது. இவனை மாதிரி சைஸ்ல பெரியவன் ஆயிட்டு சண்டை போடு. டேய் பத்துலு, சின்ன வயசுல இருந்தே நான் பெரியவனாகணும்னு சொல்லி ஆசைப்பட்டவன்டா. ஆனா இப்ப என்னால பெரியவனாக முடியாதே. அட நீ என்னப்பா, நான் அதை சொல்ல வரல, நான் இத பத்தி தான் பேசுறேன். அட என் தம்பி என் நண்பா பத்துல நீ பெரிய ஆளுப்பா. என் தம்பி மோட்டுவை நீ பெரிய ஆளாக்கி விட்டுருப்பா. ஓகே டாக்டர் ஜட்கா. அட இப்ப பார்த்து இது வேற வேலை செய்ய மாட்டேங்குது. உங்களுக்கு இவ்வளவு தைரியமா? மல்டி மேக்னத்தோர் கிட்ட மோதி பாக்குறீங்களா? உங்களை உயிரோட நசுக்கிடுவேன். விட்டுடு, அவனை கீழே இறக்கி விட்டுடு. மேக்னோதார் என் ஃப்ரெண்ட விட்டுடுப்பா. என்ன வேணா சாப்பிடு மேக்னோதார். வேண்டாம் மோட்டு. நான் உன்னையும் சாப்பிடுவேன் மோட்டு, உன்னையும் உன் ஃப்ரெண்டையும் சாப்பிடுவேன். ஆனா இந்த பத்துலுக்கு அப்புறம் இல்ல, முதல்ல நீ என்ன சாப்பிடு, அதோட என் ஃப்ரெண்டையும் எதுக்காக நீ இப்படி இறுக்கி பிடிக்கிற? விடு, விட்டுடு. இல்ல. விடு, மேக்னோதார் அவனை விட்டுடு. பத்துலு, என்னுடைய ஃப்ரெண்ட் மோட்டு காப்பாத்து. காப்பாத்துங்க. பத்துலு. சபாஷ் மோட்டு. இப்ப நடக்க போற வேடிக்கையை மட்டும் கவனி. அவங்கள விடாதீங்க.
மோட்டு ஹோய்ஸ் பாத்துடலாமா? ஹோய்ஸ் அட என்னப்பா இப்படி நடக்குது? முடியலையே, விட்டுறேன். அப்பா, அச்சச்சோ. போட்டு ஸ்கேலு அவனை எதிர்த்து நில்லு. அவங்க ரெண்டு பேரையும் அழிச்சிடு. பத்துலு, இந்த மருந்து சரியாவே வேலை செய்ய மாட்டேங்குதுடா. எது எப்படியோ நீ சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி அதை பயன்படுத்தி சண்டை போடு. ஒரு மிதி மிதிச்சா போதும் நசுங்கிருவீங்க. எங்க போனாங்க? எங்க இருக்காங்க? இது யாரோட கை? எனக்கு 4 கையா? அது ஏன் கைப்பா? நீ எங்க போன? என் கூட கண்ணா மூச்சு விளையாட்டுலாம் வேண்டாம். என் கண்ணு முன்னாடி வா. இப்ப நான் விளையாடுவேன். விட மாட்டோம் மோட்டோ. என்ன தோக்கடிக்க போறியா? இப்ப என்னுடைய ஆட்டத்தை கவனி. வந்துகிட்டே இருக்க மேகனாதான். நாங்க தோத்து போகவே மாட்டோம். என்ன பாக்குறீங்க? இவங்களை அழிக்காத வரைக்கும் ஓய கூடாது. அழிச்சிட்டே இருங்க. இப்ப என்னதான் செய்யணும்? என்னாச்சு? உங்களோட வேட்டை தானே. நாங்க ஏதாவது பண்ணா கோபம் வரும். இனிமே நான் மறுத்தாலும் நீங்க நிக்க கூடாது. நீங்க அடிச்சுக்கிட்டே இருங்க. இந்த மைட்டி ஆல் மைட்டி மேகனத்தோருடைய கட்டளை. அதுக்குள்ள இந்த சன்னை நான் கைப்பற்ற பாக்குறேன். விட போறதில்ல. நில்லுங்க நில்லுங்க. நீங்க என்ன பண்றீங்க? அட என்ன இது? என்ன ஆனாலும் நிறுத்த கூடாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. மைட்டி ஆல் மைட்டி மேக்னத்தாருடைய கட்டளையை நிறைவேற்றுங்க. 10 ரூபா தாக்குங்க. வா வா வா. கிண்டலா பண்ற? இப்ப இங்க பாரு. அடிச்சிட்டானுங்களே. இதோட இங்க இருக்கேன். உங்களை யார் அடிக்க சொன்னா யார் அடிச்சிட்டு இருக்கீங்க? இப்படி ஒரு தாக்குதலை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அச்சச்சோ, என் முதுகு. என் இடுப்பு உடைக்கிறானுங்களே. என் காலு போச்சு. என் உடம்புல ஒரு இடத்த கூட விட்டு வைக்கலையப்பா. ஆனா இங்க கவனிங்க, கொஞ்சம் இங்க.
இதுக்கு மேல என்ன அடிக்காதீங்க. போதும், நிறுத்துங்க. என் கட்டளைக்கு நீங்க பயந்து ஆகணும். போதும், எல்லையை மீறி போறீங்க. வேண்டாம் 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 வேண்டாம். சாரி. இது சின்னதாகட்டும், ரொம்பவே சின்னதாகட்டும். மேக்னத்தார் அவர்களே, மைட்டி ஆல் மைட்டின்னு யாரு சொல்வாங்க? என்ன குணப்படுத்துங்க. இப்ப நீ வந்து ஆல்மைட்டி மேக்னத்தார் கிடையாது, நீதான் லிட்டில் மேக்னத்தார். தேங்க்யூ வெரி மச் மோட்டு பத்லு சார். இன்னைக்கு நாங்க உங்களால தான் இந்த மேக்னத்தார் பிடியில இருந்து தப்பிச்சோம். ஒரு விஷயத்த மறக்கவே கூடாது, இந்த கொம்பு தவறானவங்க கைக்கு போயிடவே கூடாது. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த கொம்புல எந்த ஒரு பவரும் கிடையாது. ஓ சரி, அப்ப இந்த சின்ன மேக்னத்தார என்ன செய்யறது? இந்த குட்டி மேக்னத்தார ஒரு சின்ன பாட்டில்ல போட்டு கைது பண்ணி வச்சிடலாம். என்ன? வேண்டாம். ஓடுப்பா, ஓடு, ஓடிடு, ஓடு 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 ஓடு. டேய் மேக்னத்தார், உன்னுடைய பாட்டிலை எடுத்துட்டு போயா. அட என்ன வெளியே எடுங்கல. என்ன கைது பண்ணணும்னா ஏதாவது பெரிய பாட்டில்ல கைது பண்ணுங்க. மானவே போகுது.